தமிழ் ஒரு செம்மொழி. பகுதி 2. செம்மொழி என கூறப்படும் மொழியானது அம்மொழிக்கே உரியதும் ஏனைய மொழி குடும்பத்திலிருந்து கடன் பெறாததுமான இலக்கிய வழிமுறை. அந்த நூல்கள் 1500 முதல் 2000 ஆண்டுகள் வரை பதிவு பெற்ற வரலாறு, அந்த மொழியை பயன்படுத்தும் பல தலைமுறையினரின் அரிய பண்பாட்டு வழிமுறைகள் உடையதாக கருதும் இலக்கிய நூல்கள் ஆகியவற்றினை கொண்டிருத்தல் அவசியமாகிறது. அத்தோடு கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை போன்ற பழமை வாய்ந்த அந்த மொழி சார்ந்த இடங்களில் உருவாக்கப்பட்ட கலைகளும் அம்மொழியின் பழமையை உணர்த்தும் சான்றுகளாக அமைகின்றன. இதன் அடிப்படையில் இன்று உலகில் செம்மொழிகளாக கருதப்படும் மொழிகள் 8 உள்ளன. அவையாவன: தமிழ், கிரேக்கம், சமசுகிருதம், இலத்தீன், பாரசீகம், அரபு, சீனமொழி, ஈப்ரு ஆகியனவையாகும். ஒரு மொழியானது செம்மொழி என்று ஏற்கப்பட வேண்டுமானால் அதற்கென்று சில தகுதிகள் தேவைப்படுகின்றன. அவையாவன: தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவுநிலைமை, தாய்மை பண்பு, பண்பாடு, கலை அறிவு வெளிப்பாடு, பிறமொழி தாக்கமின்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கியத்தன்மை, மொழி கோட்பாடு என தகுதி கோட்பாடுகளை மொழி வல்லுநர்கள் வகுத்துள்ளனர். செம்மொழி என்பதை நிறுவுவதற்கு சில வரையறைகள் வகுக்கப்பட்டிருப்பினும் அவைகளையும் கடந்த அநேக தனித்த சிறப்பியல்புகள் தமிழ் மொழி தன்னில் தவழுகின்றன. தமிழை தமிழன் மட்டுமே ஏற்றி வைக்கவில்லை. தமிழ் கற்றவரும் வேற்றினத்தாரும் என யாவரும் உத்தம மொழி என உரைத்து போயுள்ளர். சில செம்மொழிகள் வழக்கிலிருந்து நீங்கி விட்டிருப்பது மட்டுமன்றி அவைகள் மக்களிடம் பேச்சு மொழியாக கூட இப்போது வழக்கத்தில் இல்லை. ஆனால் தமிழ் மொழியோ 11 தகுதிகளையும் கொண்டு இன்றும் தொன்மை, சிறப்பு, மரபு, பண்பாடு என மாறாமல் சிதறாமல் காக்கப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் தமிழ் மொழியின் மேன்மையான கட்டமைப்பே ஆகும்.